வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி கேஸை இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதிக்காக பொங்கல் சீர்லாம் கொண்டு வரேங்க. நல்லா சண்டா மேளம்லாம் வச்சு ரொம்ப கிராண்டாக 11 தட்டு கொண்டு வரேங்க. ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வழக்கப்படி 21 தட்டு தான் கொண்டு வரணும், ஆனால் இங்கே வைக்க இடம் பத்தாதுன்னு தான் 11 தட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கல் சீராக ஸ்ருதிக்கு வைர நெக்லஸ் கொடுக்குறேங்க. ரவி ஸ்ருதி 2 பேருக்கும் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை விஜயாட்டையும் நான் உங்களுக்காகவும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவிக்கும் உங்கள் மகளுக்கும் மட்டும் செஞ்சால் பத்தாதா, எங்களுக்கெல்லாம் எதுக்காக அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்ருக்கிறாரு. உங்கள் வழக்கப்படி அவங்க வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வேகமாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. உங்களுக்காக பட்டு புடவை 4-5 கடை ஏறி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. விஜயாவுமே அந்த புடவை பார்த்த உடனே இந்த புடவை எனக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸ்ருதி அம்மா பொங்கல் சீர் கொண்டு வந்திருக்கிற அதே நேரத்தில் இப்போது மீனாவோட அம்மாவும் வராங்க. மீனாவுக்கு பொங்கல் சீர் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா வழக்கம் போல் மீனாவோட அம்மாவை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. கோயம்பேடில் கூறு கட்டி வச்சுருப்பாங்களே அந்த பழத்தை தான் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட முத்துவுக்கு கோபம் வந்துடுது. முத்து வழக்கம் போல் மீனாவோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. கோயம்பேடில் இருக்கிற அதே பழத்தை தான் நல்லா பேக் பண்ணி 100 ரூபான்னு ஏசி ரூமில் கொடுக்குறாங்க, அதை விட இது பெட்ரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மீனா அம்மாவை இப்போ உட்கார சொல்கிறாங்க. ஸ்ருதி அம்மா பக்கத்தில் மீனா உட்காடுறாங்க. மீனா அம்மா அச்சுமுறுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க, இது என்னது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி யதார்த்தமாக எடுத்து சாப்பிட்றாங்க. ரவிக்குமே கொடுத்து சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா அம்மா இப்போ அவங்க வந்தது ஸ்ருதி அம்மாவுக்கு பிடிக்கல, வேகமாக கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க. உங்களுக்கு யார் இன்னைக்கு இப்போ இங்கே வர சொன்னது அப்படின்னு விஜயா மீனா அம்மாட்ட சண்டை போடுறாங்க. இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு திட்டுறாங்க. நீங்கள் வந்ததுனால தான் ஸ்ருதி அம்மா கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, அதெல்லாம் மீனாவோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு தட்டு பழம் சாயம் போன ட்ரெஸ் இதுதான் உங்களோட பொங்கல் சீரா அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க விஜயா. ஸ்ருதி அம்மா வைர நெக்லஸ் கொடுத்தாங்க, ஆனால் இந்த தட்டில் 1 கிராம் கூட தங்கம் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்காத அந்த நல்ல மனசை பாரு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. மீனாட்ட அம்மாவுக்கு காஃபி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. வேகமாக விஜயா கோபப்பட்டு ரூம்குள்ளே போக பார்க்குறாங்க. சம்மந்தி வந்திருக்கிறாங்களே, இங்கே உட்கார அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. முத்து மீனாவோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்கள் அம்மா பேசினதெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அம்மா சொன்னதில் என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்கிறாரு. இங்கே 11 தட்டு சீர் வந்திருக்கு, இங்கே ஒரு தட்டு தானே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முத்து மனோஜ்ட்ட சொல்கிறாரு, இங்கேயாவது ஒரு தட்டாவது சீர் வந்திருக்கு, ஆனால் மலேசியாவிலேருந்து ஒரு கிண்ணம் கூட வரலையே அப்படின்னு கேட்குறாரு. ரோகிணி என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கோச்சிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க.